கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவன் பேர் இமானவேல். இவன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இவனுக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம் எழுதும் போது 2 சைடும் சிக்கன் பாக்ஸ் இருந்துச்சு, ரொம்ப வீங்கி இருந்துச்சு. நாங்கள் என்னன்னு தெரியாதனால ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டோம். ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது ஹெவி ஃபீவராக இருந்துச்சு. எதுவுமே சாப்பிட முடியல, எதுவுமே கூல்ட்ரிங்க்ஸ் கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். என்ன இருந்தாலும் அங்கிள் ப்ரேயர் பண்ணாதான் என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னால், அங்கிள் ப்ரேயர் பண்ணால் கண்டிப்பாக என்னால் முடியும்னு சொன்னான். அதுக்கப்புறமா அம்மா அங்கிளுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு ஆன்ட்டிக்கு கால் போச்சு. அப்புறமா ஆன்ட்டி ப்ரேயர் பண்ணி முடிச்சோன்னா ஒரு டைமிங் கொடுத்தாங்க. அந்த டைமிங் கால் பண்ணிங்களா அங்கிள் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த டைமுக்கு முன்னாலே அங்கிள் 3:20க்கு எங்களுக்கு கால் பண்ணார். அப்போ வந்து கால் பண்ணும் போது இவனுக்கு வந்து பூர்ண சுகம் கிடச்சிச்சு. கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே சாப்பிட ஆரம்பித்தான். சுகம் கொடுத்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். சொல்லுங்க, அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் உம்மாலாகும் எல்லாமாகும், ஓ உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும். Everything is possible. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. ஓஹோ, துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் ஆண்டவரே, உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது everything is possible. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. சொல்லுங்க, ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து அழிவில்லை, அடிமைத்தனத்தில் விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து அடிமைத்தனத்தில். கைகளை வைத்து சொல்லுமா, அல்லேலூயா அல்லேலூயா. கைகளை அசைத்து அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் பிரதான ஆசாரிய ஜெபம். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் ஜெபித்த ஜெபத்தின் முழு வடிவம் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜெபம் பிதாவினால் கேட்கப்பட்ட ஜெபம். இந்த 17 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து செய்த ஜெபம் சுமார் 650 வார்த்தைகள் 26 வசனங்களாக வேதத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 17ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து தனக்காக ஜெபிக்கிறார். 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இருந்த 12 அப்போஸ்தலர்களுக்காக ஜெபிக்கிறார். 70 அப்போஸ்தலர்களை அனுப்பினார், அவர்களுக்காக ஜெபிக்கிறார். கடைசி பகுதி 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் இங்கே உட்கார்ந்திருக்கிற கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் அவர் ஜெபிக்கிறார். இந்த ஜெபம் கட்டாயம் கேட்கப்படும் ஜெபம், கேட்கப்பட்ட ஜெபம். இது இயேசுவினால் தொடர்ந்து செய்யப்படும் ஜெபம். பிதாவினிடத்தில் கேட்டதையே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு சொன்னார் என்று யோவான் 8:26 சொல்லியிருக்கிறார். பிதா என்ன சொன்னாரோ அதையே இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. John's Gospel chapter 8 verse 26. உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய 3.5 ஆண்டு ஊழியத்திலே அவர் எதையும் தனித்து பேசவில்லை. பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்னதை, இயேசு கிறிஸ்து கேட்டதையே இந்த உலகத்திற்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த ஜெபம் இயேசு கிறிஸ்து செய்ததாக இருந்தாலும் இவர் பிதாவினிடத்தில் கேட்ட ஜெபமாக இருக்கிறது. ஆகவே இது கட்டாயம் கேட்கப்படும் ஜெபம். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா எப்பொழுதும் செவி கொடுக்கிறார் என்று
யோவான் 11:42 இயேசு சாட்சியாய் சொல்லியிருக்கிறார், எப்பொழுதும் செவி கொடுக்கும் பிதா இந்த ஜெபம் இப்பொழுது நமக்காக ஏறெடுக்கப்படுகிறதுனாலே செவி கொடுக்கிறதாய் இருக்கிறார். பிதாவின் சித்தத்தின்படி கேட்கும் ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 1 யோவான் 5:14. ஆகவே இந்த ஜெபம் பிதா சொல்லிக் கொடுத்த ஜெபம், இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கும் பிதா கேட்ட ஜெபம், பிதாவின் சித்தத்தின்படி கேட்கும் ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டபடி 100% this prayer pertains to the will of the Father. 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல், யாருக்காக வேண்டிக் கொள்கிறது அல்லாமல்? அப்போஸ்தலர்களாகிய இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறது அல்லாமல். யோவான் 14, 15, 16 அதிகாரங்கள், 3 அதிகாரங்கள் இறையியலிலே டேபிள் டாக், மேஜை பிரசங்கம், மேடை பிரசங்கம், மேஜை பிரசங்கம், மேஜை பிரசங்கம் என்று சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், அந்த சீடர்கள் 11 பேர் இருக்கிறாங்க. 11 சீடர்கள் இருக்கும் வேளையில் அவர்களுக்கு இந்த 14, 15, 16 அதிகாரத்தில் உள்ள காரியங்களை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சொல்லிட்டு 17ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் இருக்கும் பொழுது அவர்களை பார்த்து கொண்டு அவர்களிடத்தில் பேசாமல் பிதாவினிடத்தில் பேசுகிறார். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து செய்த பொழுது அங்கே சீஷர்கள் இருந்தார்கள், 11 சீடர்கள் இருந்தார்கள். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த ஆண்டவருடைய வார்த்தையினால, வார்த்தையை கேட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்கணும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த ஜெபம் ரொம்ப ரியல் ப்ரேயர். இந்த ப்ரேயரை நான் மெடிடேட் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இதில் என்ன பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு. The Lord was speaking to me. I heard the Lord speak to me. I did not read this. I heard the Lord speak to me. அவர் ஆவியானவர் எனக்கு என்ன சொன்னார்னா, இந்த காரியத்தை உனக்கு உணர முடியாது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிதாவோடு அவர் இருந்த பொழுது பரலோகத்தில் அவருக்கு இருந்த அந்த மகிமையை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் அவரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதில் பார்க்கும்போது, இந்த ஜெபத்தில் பண்ணும்போது, ஐ வில் that they will be with me என்கிறார். ஐ ப்ரேன்னு சொல்லலை, ஐ வில்ங்கிறார். டீலு, அந்த டீலுங்க கிரேக் வேர்டு எங்கே வருதுன்னா, ஆண்டவரே உமக்கு சித்தம் உண்டா என்னை சுத்தமாக்குறதுக்கு அப்படின்னு கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, டிலு அப்படின்றார், சித்தம் உண்டு, ஐ வில். So the will is in Greek tilu. So Jesus is saying it's not a prayer. It's the will of Jesus. இயேசுவின் உயில் பிதாவினிடத்தில் சொல்றார், நீங்க எனக்கு மகிமையை கொடுத்திருக்கீங்க, அந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்றார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இது ஸ்பெஷல் ஸ்லாக்கியம் நமக்கு தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேக்கு தாவீதுக்கு கிடைக்காத மகிமை. 2 வசனம் வாசிக்க போறோம். ஏசாயா 48:11. என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், என் மகிமையை வேறொருவருக்கு கொடுக்கவே மாட்டேன். இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மகிமையெல்லாம் வேண்டான்னு சொல்லி தம்மைத்தாமே வெறுமையாக்கி, பிலிப்பியர் 2:7 தம்மைத்தாமே வெறுமையாக்கி பிதா கொடுத்த மகிமையை, பிதாவை நீங்களே வச்சுக்கங்க, உங்க மகிமை வேண்டாம், நான் உலகத்துக்கு போறேன், உலகத்தில் போயிட்டு நான் மறுபடியும் வாங்கிக்கிறேன் இந்த மகிமையை. இட்ஸ் a very great principle in theology called kenosis. Kenosis is a very deep subject. அதை தியானிக்கும் போது இந்த மகிமை தான் செயல்படுதுங்க. மகிமை என்பது டைமை நிறுத்திடும். டைம்ங்கிறது நீங்கள் உங்களுடைய கையில் உள்ள கடிகாரத்தில் வினாடி முள்ள பாருங்க, சுற்றிக்கிட்டே இருக்கு, காலம் ஓடிக்கிட்டே இருக்கு. when the glory cloud comes, கடிகாரம் நின்று போயிடும். glory வந்ததுன்னா ஒரு நபரை தற்காலத்திலிருந்து கடந்த காலத்துக்கு எடுத்து செல்லலாம். ஃபெர்கஸ்ங்கிற பட்டணத்தில் கனடா நாட்டில் இருந்தேன்.
பயங்கர பனி, 70 கிலோமீட்டர் காரில் வந்துட்டு பாயிண்ட் ஏல இருக்கும்போது ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இந்த ஊரில் தான் நான் செத்து போகும் போல் இருக்கு, இவ்வளோ பனி என்னால் தாங்க முடியல, மூக்கொழிய ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு பாயிண்ட் ஏல 70 கிலோமீட்டரில் நின்றுட்டு ஜெபம் பண்ணுறேன். பாயிண்ட் பி பீம்ஸ்வைல் 70 கிலோமீட்டர் மத்தியில். வாட் க்ளோரி டஸ் இஸ் க்ளோரி மெர்ஜஸ் பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி. That means the car was lifted 70 kilometers and I was in Beamsville. அங்கே சர்ச்செல்லாம் அடைச்சி கிடக்கு. ஏன்னா 1.5 மணி நேரம் முன்னாலே வந்துட்டோம். அதனால் சர்ச்சு 6:30 மணிக்கு தான் சர்வீஸு, ஏர்லியராக இருக்கிறோம். அதுதான் glory can violate the time frame. Glory can overcome space. என் மகிமையை வேறொருவருக்கும் கொடேன் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் சொல்கிறார். இந்த மகிமை நான் தான் வச்சுக்குவேன். என் மகிமை எவனும் தொட்டான் விழுந்தான். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர்கள் சாப்டர் 2 நவமான பாசையை எல்லாரும் பேசும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த பசங்கள்லாம் குடிச்சிருக்காங்கடா, குடிவெறியில் பேசுகிறாங்க. அனனியா சப்பீரா 5ஆம் அதிகாரம், அவங்களுக்குள்ள சொத்தை எடுத்து கொண்டு வந்து பீட்டர்கிட்ட கொடுக்கணும். அதில் கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. உங்கள் காசை நீங்கள் எடுத்து வைக்கிறது என்ன தப்பு? தப்பு கிடையாது. இவ்வளோதான் கொடுத்தியா, இவ்வளோதான் வித்தியா? ஆமாம், சுருண்டு விழுந்தான். என்ன பயங்கரம்! பிகாஸ் த அனாயிண்டிங் இன் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் சாப்டர் 5 இஸ் த கிரேட்டஸ்ட் அனாயிண்டிங். அட் சாப்டர் 2 இனிஷியல் அனாயிண்டிங் increases. That's what has happened. So the days are coming, anybody talking or thinking against the church shall drop dead. This is a prophecy. Nobody can touch, nobody can misunderstand the pastor, nobody can misunderstand the church in which the Holy Spirit is ruling and reigning. Even very thought will be struck. A fear is gripping the church. Okay, என் மகிமையை யாருக்கும் கொடேன்னு சொல்றார். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். என் நாமத்தின் மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இது யார் சொல்றது? பிதா சொல்றார், கொடுக்க மாட்டேன்னு சொல்றார். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் பாருங்க, 17:22, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். என் மகிமையை யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்று 2 சாட்சியினால் உறுதியாய் சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டு காலத்து சம்பவங்களை மீறி இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினால் இன்னும் மகிமையை கொடுக்கல. கிரேக்க இலக்கணப்படி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா இனி கொடுக்க போறதான் கொடுத்தேன்னு சொல்வார். வெற்றி பெற்றேன் பெறுவதற்கு முன்பு சொல்றது, அவ்வளவு நிச்சயமா இருக்கிறதுனால சொல்றது. ஆகவே இங்க என்ன சொல்றார் இயேசு கிறிஸ்து? நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பிதாவின் மகிமையை யாரும் தொட முடியாது. தொட்டான் செத்தான். ஆனா நீர் எனக்கு தந்த மகிமை, அந்த மகிமை அப்படியே எடுத்து பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகத்தில் இயேசுவுக்கு எவ்வளவு மகிமை இருந்தோ அந்த மகிமை அப்படியே எடுத்து இயேசு கிறிஸ்துவிட்ட கொடுத்துட்டார். இயேசு கிறிஸ்து வாங்கி ரொம்ப சந்தோஷம், மகிமை கொடுத்தது, நான் எனக்கே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் அந்த மகிமையை எடுத்து விசுவாசிகளே நீங்களே வச்சுக்கங்கன்னு அதை பகிர்ந்து கொடுக்கல. இவ்வளோ மகிமையை உலக பூரம் பகிர்ந்து கொடுத்தா ஒரு சின்ன ஸ்பெக்ட் தான் கிடைக்கும். என்ன சொல்கிறாரு? நான் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும். இயேசு கிறிஸ்து ஒன்றாயிருக்கிறது போல நம்மளும் ஒன்றாயிருந்தா, பிதாவும் இயேசுவும் ஒன்றாயிருக்கிறது போல நாமும் கிறிஸ்துவும் ஒன்றாயிருந்தால், நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். அல்ல, என்ன சொன்னாரு? கொடுத்தேன். சோ ஷியர் த க்ளோரி கொடுத்தார். இந்த வசனத்தை பிடிச்சேன். மகிமையை கொடுத்தேன்னீங்களே, எங்க மகிமை? இயேசு கிறிஸ்து ஒரு காலகட்டத்தில் சீசர்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை வேலைக்காரர்கள் என்று சொல்லாமல் சிநேகிதரே என்று சொல்லுகிறேன் அப்படின்னார். சிநேகிதரே, நம்மளை ஆண்டவர் சிநேகிதர்னு சொல்றாரு. உங்களுக்கு யார் சிநேகிதர்? எனக்கு சில சிநேகிதர்கள் இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீட்டுக்கு போனோன்னா எதையாவது பார்த்தோன்னா, பாஸ்டர் இது ரொம்ப அழகாக இருக்கு, எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? இஸ்ரேலுக்கு போனபோது வாங்கிட்டு வந்தேன். நான் அதை எடுத்துகிட்டு போட்டா, உங்களுக்கு இல்லாத எடுத்துகிட்டு போங்க, இதான் ஃப்ரெண்டு. அதே நேரத்தில் அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரு அம்மா, ஐயா இது நல்லா இருக்கு, நான் எடுத்துகிட்டு போனா, அடி எடுத்துகிட்டு போவா, எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கேன்,
இதான் வேலைக்காரனுக்கும் நண்பனுக்கும் உள்ள வித்தியாசம். இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து நண்பர்களேன்னு சொல்றார். நண்பர்களுக்கும் வேலைக்காரருக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Servant works for the master, but friend works with the master. வேலைக்காரன் எஜமானுக்காக வேலை செய்கிறான். நம்ம நண்பராக இருக்கிறதுனால எஜமானோடு சேர்ந்து வேலை செய்யறோம். நான் உட்கார்ந்துருக்கேன், ஜூனியர் கிளார்க் என் டெஸ்கில் ஒரு ஃபைலை வைக்கிறாங்க. ஃபைலை திருப்பி பார்க்குறேன், ஒன்றும் புரியலை, என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு தெரியல. பக்கத்து சீட்டில் ஜீசஸ் கிரைஸ்ட் சீனியர் கிளார்க் அவர் உட்கார்ந்துருக்கார். ஐயா இது ஒன்றுமே தெரியல ஐயா, என்ன செய்யணும்னு தெரியல, இந்த ஃபைலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் இதை கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்து சொல்லிக் கொடுங்க, அதுபடி செய்கிறேன். அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த ஜூனியர் கிளார்க் ரொம்ப ஸ்மார்ட்டாக இது பண்ணார். பாஸ் சொல்கிறார், என்ன அழகாக பண்ணியிருக்கியே, இந்த ஃபைலை நீ இவ்வளோ நல்லா பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்வாரு. எப்படி நடந்தது, இந்த பாஸை கொண்டனே. திஸ் இஸ் வாட் ஒர்க்கிங் வித் ஜீசஸ். ஒர்க்கிங் ஃபார் ஜீசஸ் இஸ் சம்திங் எல்ஸ். ஒர்க்கிங் ஃபார் ஜீசஸ். ஒரு கம்பெனியில் ஒருத்தவங்க அந்த கம்பெனிக்காக வேலை செய்கிறான்னா கம்பெனி எம்டி தெரியாது, அவரை பார்த்துருக்கவே மாட்டான். ஆனால் அந்த எம்டியோட வேலை செய்கிறவன் டெய்லி பார்ப்பான். பார்ப்பானா பார்க்க மாட்டான், கூடையே இருப்பான். We are not servants, we are friends. The servant is task oriented, the friend is intimacy oriented. டாஸ்க் ஓரியன்டா, எஜமானே நீங்கள் இன்னைக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க நான் செய்கிறேன், அது யாரு, வேலைக்காரன். ஆனால் நண்பன் என்னது, டேய் ஐஸ்கிரீம் கடைக்கு போகலாமா வா அப்படின்னு தோளில் கை போட்டு, அதான் நண்பன். நண்பன்கிற பதத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. Servant is concerned about obedience, friend is concerned about not to disappoint. ஒரு வேலைக்காரன் வந்து நம்ம எஜமான் சொல்லியிருக்காரு அதை கீழ்ப்படியணும் அப்படின்னு பயந்துட்டே கீழ்ப்படிவான். நண்பன் என்ன செய்வான்னா, என் ஃப்ரெண்டை நான் ஏமாற்றக்கூடாதியா, அவன் வான்னு சொல்கிறான், எனக்கு இம்பார்ட்டன்ட் வெட்டிங் இருக்குது அட்டன் பண்ணுறதுக்கு, நான் வரேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த கல்யாணத்துக்கு, ஆனால் என் ஃப்ரெண்டு வாடான்றான், கல்யாணத்துக்கு வரல, நான் ஃப்ரெண்டோட போகிறேன். சாக்ரிஃபைஸ் ஃபார் நாட் டு டிசப்பாயிண்ட். அந்த நண்பனை ஏமாந்து போக செய்யக்கூடாது அப்படிங்கிற பயம். இயேசு கிறிஸ்துவோட நீங்கள் நண்பனாக பழகுனீங்கன்னா, நல்ல நண்பனாக பழகுனீங்கன்னா அவர் ஏமாந்து போக விட மாட்டீங்க. டே நீ ஊட்டி கூப்பிட்ட நான் வந்துட்டேன்டா, கல்யாணம் இருந்ததுடா, போக வேண்டியிருந்தது, எங்கள் அம்மா அப்பா வாடா நீ போகணும் கல்யாணத்துக்கு, நாங்கள் இல்லை என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்கான் போகிறணும்னு சொல்லி தட்டிட்டு வந்துட்டான். அதுதான் ஃப்ரெண்டியா? Do you know Jesus as your friend, or is Jesus a savior in heaven thousands of miles away? Do you display Jesus in your life, in your talk, in your transaction? So the servant is concerned about obedience, and the friend is concerned about not to disappoint. Servant works for favor, friend works for intimacy. வேலைக்காரன் சம்பளம் கூடும், சம்பளம் ஒழுங்காக தருவாங்கிறதுக்காக வேலை செய்கிறான். நண்பன் நட்பு அதிகரிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணுறான். எஸ்தர் தான் இந்த ஜெபத்தை புரியுவான்னு சொன்னேன். மார்த்தாள் மரியாள். மார்த்தாள் எப்படி இயேசு கிறிஸ்துவ விருந்தாளியாக கூப்பிட்டுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். சிஸ்டர் வந்து மசாலா அரைக்காமல் உங்கள் பாதத்தில் உட்காந்துக்க, நீரும் பேசிகிட்டு இருக்கிற, கொஞ்சம் அவளுக்கு அனுப்புங்க உள்ள மசாலா தட்டை. மார்த்தாள் இயேசுவை விருந்தாளியாக ட்ரீட் பண்ணா, மரியாள் இயேசுவை விருந்தளிப்பவராக ட்ரீட் பண்ணா. ஆண்டவரே நீங்கள் தான் விருந்தாளியை தான் வந்தீங்க, ஆனால் இன்னைக்கு நீங்கள் எனக்கு விருந்து கொடுங்க. அவள் பாதத்தில் உட்காந்து நீங்கள் சொல்லுங்க நான் கேட்குறேன். அவள் ஃப்ரெண்டு மார்த்தா சர்வன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார். வேலைக்காரன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார். தேவையானது ஒன்றே, நட்பு தான் தேவை. அதைத்தான் அவள் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். 21ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். 23ஆம் வசனம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும் படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பிதா இயேசுவை அனுப்பினார், அதை போல இயேசு நம்மை அனுப்பி இருக்கிறார். பிதா இயேசுவை நேசித்தார், அதை போல இயேசு நம்மை நேசிக்கிறார். இந்த 2 பாயிண்ட் நல்லா ஞாபகத்தோட வச்சுக்கணும், நல்லா ஞாபகத்தோட வச்சுக்கணும்.
பிதா இயேசுவை அனுப்பினது போல இயேசு நம்மை அனுப்பியிருக்கிறார். பிதா இயேசுவை நேசித்தது போல அவர் நம்மை நேசிக்கிறார். அதற்கு நாம் நண்பர்களாய் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். 24ஆம் வசனம் தான் the Holy Spirit was talking to me so much when I was meditating the verse 24 of chapter 17 of John's Gospel. The Holy Spirit filled the room and a glory was imparted to me. ஒரு மகிமை கொடுக்கப்பட்டது. 24ஆம் வசனம், பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அவருக்கு என்ன ஆசை பாருங்க. பிதாட்ட ஜெபம் பண்ணும்போது, சாக போறதுக்கு முந்தி ஜெபம் பண்ணும்போது, உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் எனக்கெல்லாம் சேர்த்து நான் எங்க இருக்கிறனோ அங்க இவங்களும் இருக்கணும்னு அவர் ஜெபம் பண்றாரு. அப்போ நம்ம அவரோடு இருக்கணும்னு ஆசை வேண்டாமா? நான் முந்தி பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸராக ஒரு பெரிய கம்பெனியில் இருந்தேன். எனக்கு வேலை ஒவ்வொரு கான்ஃபரன்ஸுக்கும் போகிறது. வழக்கமாக இந்த கான்ஃபரன்ஸுக்கு வரவங்கலாம் சேம் ஆட்கள் தான். உடனே பார்ப்போம், போன கான்ஃபரன்ஸில் நாக்பூரில் பார்த்தோம்ல பிரதர், எப்படி இருக்கீங்க அப்படின்வான். அடுத்த கான்ஃபரன்ஸ் எப்போ வரும்? அடுத்தக்கப்புறம் டெல்லியில் பிரதர். நானும் வருவேன். நீங்கள் வருவீங்களா? நானும் வருவேன். இந்த கான்ஃபரன்ஸ் அட்டண்டீஸ், கான்ஃபரன்ஸ் போகிறவங்க ஒவ்வொரு கான்ஃபரன்ஸாக அட்டன் பண்ணிட்டு வராங்க. ஒரு 30 கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருப்பேன். ஞான்ராஜ் 30 கான்ஃபரன்ஸ்க்கு முன்பு முதல் கான்ஃபரன்ஸில் போகும்போது நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் 30 கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணி இருக்க. அப்படி தானே? அப்படியே தான். கொஞ்சம் விசுவாசம் குறைஞ்சி போயிருக்கு. என்ன சாப்பாடு இன்னைக்கு நல்லா இல்லை, நாளைக்கு நான் வெஜிடேரியன்பா, நல்லா இருக்கும்பா. அதான் கான்ஃபரன்ஸ் டாக். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஆசை? நம்ம எங்க இருக்கோமோ அங்கே அவரும் இருக்கணும். நமக்கு அங்கே ஆசை இருக்கா? நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே இயேசு இருக்கணும்னு நமக்கு ஆசை இல்லை. அவர் சொல்கிறாரு யோவான் 14, என் பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஆயத்தம் பண்ண போகிறேன், என் கூட நீங்கள் இருக்கும்படி. ஆனால் கடைசி காலகட்டத்தில் யோவான் 7:34 வாசிங்க. நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள், நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது என்றார். இது ஆரம்ப காலத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னது. மகிமையை, பிதாவின் மகிமையை பெறுறதுக்கு முந்தைய அவர் சொன்னார், நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள், நான் இருக்கும் இடத்துக்கு நீங்களா வரக்கூடாது, ஆனால் நான் வந்து கூட்டிக்க முடியும். நீங்களா, இஃப் யூ வாண்ட் யூ cannot come, பட் இஃப் ஐ வாண்ட், இஃப் ஐ ப்ரே, யூ வில் பி வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற வசனத்தை நீங்கள் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவோட கொஞ்ச நாள் இருந்தாலே பெரிய இதுப்பா. 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்துவோட இருந்தாங்க டிசைபிள்ஸ். அவர் ஏன் டிசைபிள்ஸை தெரிந்தெடுக்கும் போது ஒரு கமாலியல்ல, ஒரு நிக்கோதேமுவை தெரிந்தெடுத்தாங்கன்னா, இன்டலெக்சுவல் ஜெயண்ட்ஸ் அவங்க. கமாலியல், நிக்கோதேமு, பால், இவங்கெல்லாம் பெரிய அறிவாளிகள். அவங்கள தெரிந்தெடுத்திருந்தாங்கன்னா டிசைபிளாக வச்சிருக்க முடியாது. என்ன பண்ணியிருப்பாங்க? ஏதாவது சொன்னால், ஆண்டவரே உங்களுக்கு தெரில, நீங்கள் தச்சன், அதனால் கொஞ்சம் தப்பாக சொல்கிறீங்க, நாங்கள் படிச்சிருக்கோம் தியாலஜிக்கல் காலேஜில், நாங்கள் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒன்றுமே ஸ்கூலுக்கே போகாது பேத பயலுங்க, இக்னரண்ட் ஃபெல்லோஸ், மீன் பிடிக்கிறவங்க, அவங்கள எடுத்தால் தான் நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு வருவாங்க. நீங்கள் என்னை விட்டு போக மனதாக இருக்கிறீர்களோன்னு கேட்குறாரு. நாங்கள் எங்கே போவோம், எங்களுக்கு வழியே இல்லை, எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்காது உங்களை விட்டு போனால், ஜீவ அவசரங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு சீப்பட்டர்கள் சொல்கிறாங்க. ஏன் கமாலியில் இப்படி சொன்னால் என்ன சொல்லிப்பான்? போயா, அடுத்த நாள் யூனிவர்சிட்டியில் போய் நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக ஜாயின் பண்ணுறேன். அதுதான் செம்படவர்களை அவர் எடுத்தார் ஐயா. ஆனால் அந்த செம்படவர்கள் 3.5 வருடம் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பொழுது மக்கள் அவரை பார்த்து என்ன சொல்றாங்க? அப்போஸ்தலர் 4:13, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பாருங்க, பேதுரு யோவானை பார்த்து அவங்க பேசுறாங்க. பேசுற உடனே கமாலியல் ஸ்டாண்டர்ட் ஆள்கள்லாம் கேட்குறாங்க. கேட்டு அவங்களுக்கு ஆச்சரியமாது, மூக்கில் கை வைக்கிறாங்க. அவங்க ஆச்சரியமாய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மக்கு பயலுக, ஏன் மொழிபெயர்ப்பு பைபிள் எங்க இருக்குன்னு கேட்காது, இந்த மக்கு பயலுக, இந்த இக்னரண்ட் இடியட்ஸு என்ன நல்லா பேசுறானுங்க,
பக்கத்தில் உள்ள சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவோட 3.5 வருஷம் இருந்தாங்கப்பா, அதனால தான் அவர் மாதிரியே பேசுகிறேன். பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் இல்லை, இந்த நார் மணக்குது, படிக்காத நார், பேதம நார். பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கிறவங்கன்னு அறிந்து கொள்ளணும். உலகம் உங்களை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். அந்த நிலைக்கு கர்த்தர் உயர்த்துவார், ஃபைனான்ஸ் தருவார். அந்தகாரத்தில் உள்ள ஆச்சரியமான செல்வங்கள் வந்து கொண்டிருக்கிறது. The hidden treasures of the secret places are coming. The Lord is a living Lord. He is walking with me. One day I was looking at the wall and praying. Suddenly the wall disappeared. I saw a sea, and the Lord was walking through the sea and coming into my room and asking me, "Nyanraj, do you love me?" I was shocked. I was not loving the Lord at that time. அப்போ அங்கேயோ ஒரு மியூசிக் வாசிக்குது, ஒரு மைல்டு மியூசிக். அப்போ தான் நான் பேதுருவை நினைவு கூர்ந்தேன். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா? அவன் திணறிட்டான். ஏன்? கறி நெருப்பு முன்னால், வேலைக்காரி முன்னால் தெரியாதுன்னு சொன்னானே, எப்படி சொல்ல முடியும்? ஸோ ஐ ஆல்சோ வாஸ் நாட் ஏபிள் டு ஆன்சர். அதுக்கப்புறம் தான் அவரை நேசிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன். நான் உங்களுக்கு அடிமை, அன்பின் அடிமை. டவுலாஸ் சொன்னதெல்லாம் கேட்கும் தெய்வம். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, எங்கள் அப்பா பிதா எவ்வளவு நேசமுள்ளவர். இயேசு கிறிஸ்துவுக்கு ஆரம்ப காலத்தில் பரலோகத்தில் இருந்த பொழுது என்ன மகிமை இருந்ததோ, அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வெறுமையாக்கின அந்த மகிமை இயேசு கிறிஸ்துட்ட பிதா கொடுத்தாரு. பிதா அதை எடுத்து என்கிட்ட கொடுத்துருக்காரு. இப்போ அந்த மகிமையை என்கிட்ட இருக்குங்கிறத உலகம் காண வேண்டும். I am proud of this glory that God has imparted to me. This pride is required. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நான் தேவன் என் மூலமாய் செய்யும் காரியங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறேன். தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அந்த மகிமையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.